இந்த ஆன்லைன் மூலமாக, யூடியூப் மூலமாக, டிவி மூலமாக, இன்னும் அநேக காரியங்கள் மூலமாய் பார்க்கிற தேவ பிள்ளைகளுக்கும் எருசலேம் ஜெபசபையாருக்கும் மேலே அமர்ந்து கொண்டு படிக்கட்டில் அமர்ந்து கொண்டு கீழே அமர்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சோத்திரத்தோடு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த நாளிலே தேவன் கொடுத்த வார்த்தை சுருக்கமாய் உங்களுக்காக சொல்லி நேரத்தோடு முடித்து உங்களை அனுப்புகிறேன். கர்த்தர் கிருபை தருவாராக. ஏசாயா 49 அதிகாரம் 10 வசனத்தை திரும்ப வாசிக்க கேட்கலாம். அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீருற்றண்டைக்கு கொண்டு போய் விடுவார். இங்கே போடப்பட்டிருக்கிறது அவர்கள் ஆரம்பிக்கிறது. எப்படி ஆரம்பிக்கிறது? அவர்கள் பசியா இருப்பதும் இல்லை. என்ன சொல்ற வார்த்தை? தேவனுடைய வார்த்தை, பசியா இருக்க தேவன் விடவே மாட்டார். ஆவிக்குரிய பசி உனக்கு இருக்காது, சரீர பிரகாரமான பசி உனக்கு இருக்காது. அவர்கள் பசியாய் இருப்பதும் இல்லை, தாகமாய் இருப்பதும் இல்லை. இந்த பயங்கரமான வெயில் காலத்திலேயும் உங்களுக்கு தாகம் உண்டாகாதபடிக்கு உங்கள் தாகத்தை கர்த்தர் தீர்த்து கொண்டே இருப்பார். அவர் தாகமாய் இருப்பதும் இல்லை, உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும். உஷ்ணம் உஷ்ணமா இருக்குதே, ரொம்ப உஷ்ணமா இருக்குதே, ரொம்ப வெயிலா இருக்குதே நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா கர்த்தருடைய வார்த்தை, அவர்களுக்கு உஷ்ணமாகிலும் வெயிலாகிலும் அவர்கள் மேல் படுவதும் இல்லை. அவர்கள் மேல் படுவதே இல்லை, படுவதில்லை. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி. அதுதான் முக்கியம். அவர்களுக்கு இறங்குகிறவர், இரக்கமுள்ள கர்த்தர். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார் என்று போடப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை நீரூற்றுகளிடத்திற்கு கொண்டு போய் விடுவார். நீரூற்றுகளிடத்திலே கொண்டு போய் விடுவார். ஆனா நீரூற்றுகளிடத்திலே கொண்டு போய் விடுவார் என்கிற அந்த செய்தியை கர்த்தர் சித்தமனால் பேச தேவன் கிருபை செய்வாரா. எப்படிப்பட்ட நீரூற்று? அது ஜீவ நீரூற்று. இப்படியாக ஒரு ஊற்று, பரிசுத்த ஊற்று, உள்ளத்தில் ஊறு ஊற்று என்று எத்தனை ஊற்றுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, போடப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்துவார். உனக்கு அவர் இறங்குவார். யார் எனக்கு இறங்குவார்கள்? யார் எனக்காக மனசாக கொள்ளுவார்கள்? யார் எனக்காக பரிதவிப்பார்கள்? எனக்கு இறக்க செய்ய யாருமே இல்லையா என்று கதறுகிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ பசியாய் இருப்பதில்லை, நீ தாகமாய் இருப்பதில்லை, உன் மீது வெயிலோ உஷ்ணமோ படுவதில்லை. உனக்காக இறங்குற கர்த்தர் உன்னை எங்கே நடத்தி கொண்டு போய் என்றால் நீரூற்றண்டிலே கர்த்தரை கொண்டு போய் நடத்திவிட்டார். ஆகினாலே ஏசாயாவின் புஸ்தகம் 54 அதிகாரம் 8 வசனத்தை வாசி. அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமை பொழுது உனக்கு மறைத்தேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். ஏனென்றால் அநேகர் 1ஆம் தேதி வாக்கு தத்தத்துக்கு வர முடியாத இருக்கிறது நிமித்தமாக
இது உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த செய்தியாகவே அமைந்திருக்கிறது. அற்ப கால மூண்ட கோபத்தினாலே இமை பொழுது உங்களை மறைச்ச கைவிட்டேன். ஆனாலும் நித்திய கிருபையுடன் நம்மளுக்கு இறங்குவேன். கர்த்தருக்கு இறங்குவார். உங்களுக்கு அவர் இரக்கம் செய்கிற கர்த்தர். எதற்காக அவர் உங்களுக்கு இறங்குவார்? ஏன் உங்களுக்காக இறங்குவார்? எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களுக்கு அவர் இறங்குவார் என்கிறதை நான் சொல்லுவதற்கு முன்பாக இன்னொரு வசனத்துக்கு ஞாபகம் வந்ததினாலே உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம் நினைக்கிறேன், பாருங்கள். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. 103ஆம் சங்கீதம் 13ஆம் வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல இன்னைக்கு கர்த்தர் அநேகருடைய வாழ்க்கை ஒரு வெறுமையும் வறுமையும் எல்லாம் ஒரு தோல்வியையும் ஒரு நெருக்கத்தையும் ஒரு விரக்தியையும் சத்துரு விரித்து போட்டு சென்றார். எங்கள் வாழ்க்கையிலே ஏன் இவ்வளவு கால தாமதம் ஆகிறது? கர்த்தர் சொல்றார், என் மகனே, என் மகளே, வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும் பசியாகிலும் தாகமாகிலும் உன்னை மேற்கொள்ள விட மாட்டேன். ஏன் தெரியுமா? அவர்களுக்கு இறங்குறவர் அவர்களை நடத்த வைத்தார். செம்மையானவரை நடத்தி ஒரு ஆசீர்வதிக்க அவர் வல்லவரார். அவர்களுக்கு இறங்குகிறவர் எதற்காக அவர்களுக்கு இறங்குகிறார் என்று நாம் பார்க்கும்போது எத்தனையோ வசனம் இருந்தாலும் ஒரு 5 வசனத்தை மாத்திரம் நாம் சொல்லி நாம் முடிக்கிறோம். நீங்கள் பாருங்கள். முதலாவதாக நெகேமியாவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு கவனியுங்கள். அதை நெகேமியாவை வைத்துக் கொள்ளுங்கள். 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், 31ஆம் வசனம், 14ஆம் வசனம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு 22 வாசிக்கிறார். கவனியுங்கள். ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வாசல்களை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கு சொன்னேன். இந்த ஓய்வு நாட்களிலே வாசலை காக்கிறதுக்கு வாருங்கள் என்று லேவியரை சொன்னேன். என் தேவனே, என் தேவனே, இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி இதை குறித்து என்னை நீ நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக. என்னை நினைப்பதற்காக நீ இறங்குவீராக. ஆனா வசனம் சொல்கிறது, அவர் இறங்குவார் அவர்களுக்கு. யாருக்கு? தன்னுடைய ஓய்வு நாட்களை அவளோடு லேவியர் ஓடி வருகிறார்கள் வாசலை காக்கிறதற்கு. உங்களுடைய வாசல்கள், கண்ணின் வாசல், வாயின் வாசல், காதுகளின் வாசல்கள், கைகளின் வாசல்களை நீங்கள் காத்துக் கொள்வதற்கு லேவியர்கள் ஓடி வருகிறார்கள். விசுவாசிகள், ஏன் தெரியுமா? நீர் எங்களை நினைத்தருளி தேவனே ஒரு மிகுந்த கிருபையின்படி எங்களுக்கு இறந்து வந்தார். நிச்சயமாகவே நம்மை நினைப்பதற்காக, நம்மை மறவாமல் நினைப்பதற்கு அவர்கள் இறங்குகிறார். நீங்கள் வாசித்து பாருங்கள். 31ஆம் வசனம். குறிக்கப்பட்ட காலங்களிலே செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கையையும் முதற் பலனையும் குறித்து திட்டம் பண்ணினேன். என் தேவனே, என் தேவனே, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். எனக்கு நன்மை உண்டாக நினைத்த எனக்கு இறங்கும். என் வாழ்க்கையிலே
தீமைகளையே நான் சகித்துக் கொண்டு வருகிறேன். ஏன் தெரியல, நம்ம நன்மை செய்யப்பட அது தீமையில தான் முடியுது. நீ நல்லது செய்ய போய் அது தீமையில போய் முடிச்சு விட்டு. ஆனா எங்களுக்கு நன்மை உண்டாக, தேவனே எனக்கு நன்மை உண்டாக எங்களை நினைத்தருளோ, நினைத்தருளோ. 14ஆம் வசனத்தை பாருங்கள். என் தேவனே, என் தேவனே, நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும் அதன் முறைமைகளுக்காகவும் செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாமல் இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும். என்னை நினைத்தருளும், இந்த காரியத்திலே என்னை நினைத்தருளும் ஆண்டவரே. இங்க ஓயாமல் அவர் கேட்க, ஏன் இந்த மனுஷன் நினைத்தருளும் 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 கேட்கிறாங்க. அவர்களுக்கு உடைய கிருபையின்படி இறங்குவாராக. அந்த 22ஆம் வசனத்திலே இறங்குவாராக. என் தேவனே, மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீர்கள். நீ எனக்கு இறங்க, என்னை நினைத்தருளும். கர்த்தர் யார் உங்களை மறந்திருந்தாலும், மறந்தது போல அவங்க காணப்பட்டாலும் உங்கள் கர்த்தர் நினைவாயிருக்கிறார். உங்களை நினைப்பதற்காக அவர் இறங்குறவராகிய கர்த்தர், இரக்கமுள்ளவர், இறங்குறவர். அவரை நினைப்பதற்கு அவர் இறங்குவார். உன்னை நினைத்து உனக்கு ஒரு நன்மை செய்யப்படுகிறார். ஆனா இந்த நெகேமியாவுடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த நெகேமியா பற்றி எனக்கு இறங்கும், என்னை நினைக்க இறங்கும் என்று கேட்பதற்கு காரணம், நெகேமியா ஒரு வசனம் உண்டு பாருங்கள். நெகேமியா 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பாருங்கள். அவன் செய்யும் நன்மைகளையும் அவர்கள் எனக்கு முன்பாக விவரித்து என் வார்த்தைகளை அவனுக்கு கொண்டு போவார்கள். தொபியா எனக்கு பயம் உண்டாக கடிதங்களை அனுப்புவான். எனக்கு பயம் உண்டாக்க நான் போனா, எனக்கு பயம். அவன் எழுதுற லட்சங்களே நமக்கு பயத்தை உண்டா. பொய்யான மொட்டை கடிதம், பேரு இருக்காது, ஊர் இருக்காது, ஒண்ணு இருக்காது. ஆனா பயங்கர. அதே இப்ப போன்ல கூட யாரோ பேசுற மாதிரி ஏதோ ஒரு நம்பர் இருந்து வரும். மொட்டை கடிதம் எங்களை பயமுறுத்த. இன்னொரு வசனம் கூட இருக்கு, நான் பாருங்க. 6ஆம் அதிகாரம் 14-15 பாருங்க. 14-15. அப்பொழுது நியாயப்பிரமாணத்திலே என் தேவனே, சன்பலாத்தும் செய்யத்தக்கதா நெகேமியா, அங்க 6ஆம் அதிகாரம் 14-15. என் தேவனே, தொபியாவும் சன்பலாத்தும் செய்த இந்த செய்கைகளுக்கு தக்கதாக நீர் அவர்களையும் நோவதியால் என்னும் தீர்க்கதரிசி ஆனவளையும் எனக்கு பயமுண்டாக்க பார்த்த மற்ற தீர்க்கதரிசிகளையும் நினைத்துக் கொள்ளும். அதுக்கு முந்தின வசனம் சொல்கிறது, கை கூலி கொடுத்தார்கள். முந்தின வசனம், நான் பயந்து அப்படி செய்து பாவம் கட்டிக் கொள்ளுகிறதற்கும் என்னை நிந்திக்கத்தக்க அவகீர்த்திக்கு முகாந்திரம் உண்டாக்குகிறதற்கும் அவனுக்கு கைக்கூலி கொடுத்திருந்தார்கள். என் தேவனே, தொபியாவும் சன்பலாத்தும் செய்த கைக்கூலி கொடுத்து கடிதங்கள் அனுப்புங்க, பயமுறுத்த, எனக்கு பயத்தை உண்டாக்க, நெருக்கத்தை உண்டாக்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை எங்களை நினைத்தள்ள மாட்டாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளையே, யாருடைய லட்சம் வருவதே எனக்கு ஒரு பயம், ஒரு திகில், ஒரு கலம். ஒரு போர்க்கால் வரும்போதே ஒரு பயம், ஒரு திகில், ஒரு கலம். எங்க எதினத்தை எங்க கொண்டு போய் நிறுத்துவார்களோ ஒரு திகிலும் பயம் நம்மை பிடிக்கிறது. கர்த்தர் சொல்றா, நான் உன்னை மறக்க மாட்டேன். இந்த விஷயத்தை, இந்த காரியத்திலே என்னை நினைத்தள்ளும். அப்போ கர்த்தர் நம்ம பயப்படுகிற எல்லா காரியத்தையும் தேவன் அறிந்திருக்கிறோம். சில பேருக்கு நம்ம பயப்படும், சில பேர் அதிகாரிகள் பயப்பட மாட்டோம், கீழே இருக்கிறவங்க பயப்பட வேண்டிய சூழ்நிலை. வீணான காரியம். சில வேளை நீங்க பார்த்திருக்கிறீங்களா, சில பேர் நம்ம இந்த எலெக்ஷன்ல கூட கூட பார்க்கும்போது
அவங்க யாருக்கோ உழைப்பார்கள், யாருக்கோ பண்ணுவாங்க. ஆனா இந்த பாவம் இதுக்கு உழைக்கிறதுலாம் வெளியே இருக்கோங்க. அதை தூண்டி தீச்சு பாரு யாரு இருக்கா. அதுக்குதான் முன்ன வந்து மாலை போட்டுட்டோம், கோட்டை சுட்டுட்டோம், பொன்மானம். இதுக்கு ஃப்ராட் நம்பர் 1. நீ யாருக்கு போட்ட, யாருக்கு உழைச்ச, யாருக்காக பேசின. இப்ப வேற ஒருத்தர் எதிர்த்து வந்து மாலை போட்டுனா, சால் போட்டுனா, என்ன பண்ண. ஆனா இதெல்லாம் பார்க்கும் பொழுது உழைத்த உங்களுக்கு எல்லாம் ஒரு துக்கம், வேதனை, பாடுகள். நான் இந்த எலெக்ஷனை பத்தி நான் பேசல. ஊழியத்துல மற்றும் பிரயாச இடத்துல நீங்க வேலை செய்ய காட்டுல வேலை செய்யறது நீங்க, உழைக்கிறது நீங்க. பறித்து கொண்டு போற காக்கா கூட்டம் ஒன்று இருக்குது. ஒரே லட்ட வாங்கி ஒரே துண்டு வஞ்சிரம் தூக்கி டப்பு ஓடிடும். கோஸ் புரியலும் வெண்டக்காய் கூட்டம். ஆனா இன்னைக்கு இவருக்கு கேட்கிறாரு இந்த நிகழ்ச்சியா, நீ இறங்குறவர் என்று சொன்னீரு. அவர்களுக்கு இறங்குறவர் அவரை நடத்துவாரே. எனக்கு பங்கு இறங்கணும், எனக்கு என்னை நினைப்பதற்கு நீ இறங்கணும். என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைப்ப. அவர் இறங்குறதுனாலே கிடைக்கிற நன்மை பாருங்கள். 123 சங்கீதம் 2:3. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமாம் போலவும். 123 சங்கீதம் 2:3. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமாம் போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமாம் போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும், எங்களுக்கு இறங்குற வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது, அவரையே நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு என்ன செய்யும்? இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும். எங்களுக்கு நீங்க எங்களுக்கு இறங்குங்க. எங்களை நினைப்பதற்காக நீங்க இறங்குங்க. அவர் இறங்குறதுனாலே பாருங்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 30 அதிகாரம் 18-19. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி. ஏசாயா 30 அதிகாரம் 18-19. ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், நீதி செய்வார். அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். காத்திருக்கிற யாவரும் பாக்கியவான்களை கர்த்தர் மாற்றுகிறார். பாக்கியவான்கள் சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். இனி என்ன செய்தது? நீ அழுது கொண்டிருப்பதில்லை. இனி நீ அழுது கொண்டிருப்பதில்லை. உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருள்வார். கேட்டவுடனே கர்த்தருக்கு மறு உத்தரவு அருளுகிறார். கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு. காரணம் தெரியுமா? கர்த்தர் உன்னை நினைப்பதற்கு இறங்குகிறார். இறங்குகிறவர் உன்னை நினைத்தருவார். எதற்காக நினைக்கிறார் என்றால் உன்னை பாக்கியவனாய் மாற்றிடுவார், உன்னை பாக்கியவதியாய் மாற்றிடுவார். நீ குறிப்பிட்ட வேலையில உடனே உனக்கு பதில் கொடுப்பதற்கு உடனே அவர் இறங்கி செய்கிறார். பிள்ளையே, இறங்குற உன்னை நடத்துவார். யார் எனக்கு இறங்குவார்கள்? இப்படி நெருக்கமான சூழ்நிலை, கேவனை என்னை பத்தி இல்லாததும் பொல்லாததும் எனக்கு வேதனை கொடுக்கிற ஜாதிகள் மத்தியிலே யார் எனக்கு செய்வார்கள்? அவர் நீதி செய்கிறது. அவர் மனதுருக்கமுள்ளவர். உனக்காக சகலத்தை செய்து முடிக்கிற கர்த்தர். உன்னை பார்த்து சொல்கிறார், என் மகனே, என் மகளே, நான் உனக்காக இறங்குகிறேன். எதற்காக இறங்குவேன்? உன்னை நினைப்பதற்காக. ஏன் உன்னை நினைக்கிறேன்? உன்னை பாக்கியவனாய் மாற்றும், உன்னை பாக்கியவனியாய் மாற்றும். உன்னை எல்லாம் துரதிஷ்டவாதி, இது ஒண்ணு ஐயோ இது மூத்திர பயிற்சி இதுவா உன் அப்படி சொல்லாதபடிக்கு உன்னை பாக்கியவதி என்று சொல்லத்தக்கதாக, நீ பாக்கியவான் என்று சொல்லத்தக்கதாக
அநேகரை பார்த்து சில பேர் திரும்பி போற கூட்டம் உண்டு. ஐயோ இவங்க எதிர்க்கு வராங்க, இவங்க எதிர்க்கு வராங்க, இவங்க எதிர்க்கு, ஐயோ அவ்வளவுதான், இவங்க எதிர்க்கு வந்து அவ்வளவுதான் போச்சு. சில பேர் எதிர்க்க சில பேர் பசங்க திறக்க மாட்டாங்க. எனக்கு தெரியுமா, ஐயோ இது கண்டுபட்டுச்சுன்னா அவ்வளவுதான், நம்ம கேட்டே வாங்கிடும். அப்படி துரதிருஷ்டியை நம்ம காணப்படக்கூடாது. கர்த்தர் நம்மை பாக்கியவதிகளாய் கர்த்தர் மாற்றப்படுகிறார், பாக்கியவான்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். இரண்டாவது பாருங்கள், சங்கீதம் 31 சங்கீதம் 9 வசனம். எனக்கு இறங்கும் கர்த்தாவே, எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன். நான் நெருக்கத்துக்கு நெருக்கப்படுகிறவர்களுக்கு கர்த்தர் இறங்கும். இவ்வளவு நெருக்கம், என் மனதை இவ்வளவு மனம் நெருக்கமா, ஒரே அனல், ஒரே புழுக்கம், ஒரே நெருக்கம். எப்ப கர்த்தர் மாற்றுவார்? இறங்குறவர் கர்த்தர் மாற்றுவார். இறங்குறவர் அவர்களை நடத்துவார். பசி இல்லாமல், தாகம் இல்லாமல், அனல் இல்லாமல், வெயில் இல்லாமல், உனக்கு போராட்ட நெருக்கம் இல்லாமல் இறங்குறவர் உன்னை நடத்தி கொண்டே போவார். பயங்கரமான உஷ்ண காலத்திலே உன் நெருக்கத்தை மாற்றுவதற்கு அவர் இறங்குவார். வசனம் சொல்கிறது பாருங்கள், 57 சங்கீதம் 1, 2. எனக்கு இறங்கும், எனக்கு 57 சங்கீதம் 1, 2. எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும் தேவனே, தேவனே, எனக்கு இறங்கும். எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. என்னுடைய ஆத்துமா உண்மைதான் அண்டி, வேற யாரும் அண்டிக் கொள்ளல, உண்மை அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும், விக்கினங்கள் கடந்து, ஆபத்துக்கள் சோதனைகள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். உமது செட்டை, எனக்கு வேற செட்டை எங்க? எந்த செட்டணிகள் எனக்கு இல்ல, உமது செட்டணிகளில் தான், உமது செட்டணிகளிலே வந்து அடைவே. எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற, எனக்காக யாவையும் செய்து முடியும், அவர்தான் செய்ய. நெருக்கப்படுகிற உனக்கு அவர் இறங்குறபடினாலே யாவும் செய்து முடிப்பார். அவரால் முடியாது என்பது ஒன்றுமே இல்லை. இது இயேசுவால முடியாது, இந்த பிரச்சனை இயேசுவால முடியாது, இது கோர்ட்டில் போனதான் முடியும் நினைக்கிறவர்களுக்கு என்ன செய்யணும்? இந்த வியாதி இயேசுவால குணமாக்க முடியாது, டாக்டர் தான் போகணும் நினைச்சு என்ன பண்ண முடியும்? அவர் என்ன செய்வார்? ஆண்டவர் அமைதியாக சொல்ல, விக்கினங்களை கடந்து போகும்போது உமது செட்ட நீளை நான் வந்து உம்மால்தான் எனக்கு இது நடக்கணும், வேற யாராலும் இது நடக்காது. நான் முட்டி மோதி பார்த்த எதுவுமே நடக்கல ஆண்டவரே, உன் செட்ட நீளையில் நான் உட்கார்ந்து, உமது செட்டை தான் எனக்கு அடைக்கணும், அவர் தான் நடத்துவான். நீங்க சில பேர் என்ன சொல்றாங்க, என் பாஸ்டர் பார்த்து ஆண்டவர் செய்யற மாதிரி இல்ல, போலாம். ஆண்டவரால் முடியாது ஒன்று உண்டோ? அவரே கேட்கிறாரே, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கேள்விக்குறியாக வருது கேள்வி. என்னால முடியாதா? நிச்சயம் முடியும். ஆனா அவர்கிட்ட அணுகுமுறை தான் நம்மளால அணுகு. அவரை எப்படி அணுகி அவருடைய பாதத்தில் வீழ்ந்து கிடப்போம்னால் அவர் நமக்கு செய்வது. நீங்க சில பேர் வந்து அவர் அவருடைய பாதத்தில் அமர்வதற்கு பதிலாக முதல்ல வேற எங்கெல்லாம் ஓடி அழிச்சு கடைச சுத்தி வலிச்சு சொல்றாங்களே, தேர் எங்க சுத்திட்டு வந்தா நிக்கணும், எடுத்த இடத்துல வந்து எங்கேயோ சுத்தி சுத்தி கடைசியாக முட்டி மோதி பாசத்தில் என்னாச்சு அப்படின்னா ஒன்னும் முடியல. ஏன்னா நீ எங்கேயோ சுத்தி ஆர்டர் போட்டேன்னாக்கா நீங்க எடுத்த பிரயாசம் எல்லாம் நீ அவருடைய செட்டைகளிலே வந்து உனக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். வாசித்து பாருங்கள், ஏசாயா 33:2 வாசியுங்கள். கர்த்தாவே, ஏசாயா 33:2.
கர்த்தாவே ம். எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும், உமக்கு காத்திருக்கிறோம். உமக்கு காத்திருக்கிறோம். தேவரீர் காலையில் அவர்கள் புயமும், காலையிலே புயமும், இக்கட்டு காலத்தில் அவர் எங்கள் ரட்சிப்புமாயிரும். எங்களுக்கு என்ன இருக்கும்? நீதான்ப்பா எங்களுக்கு கேட்டு எங்களுக்கு ரட்சிப்பை எங்களுக்கு இறங்கும். செட்டில் இருந்து நிற்கிறோம். எங்களுக்கு நீ செய்து கொண்டிருக்கிறீர். எதற்காக? எங்களுக்காக யாவை செய்து முடிக்கிறோம். இன்னொரு வசனத்தை பாருங்கள். 106 சங்கீதம் 45, 46. அவர்களுக்காக உமது உடன்படிக்கையை நினைத்து, ஆண்டவரே நாங்கள் நெருக்கப்படுகிறோமே. 106 சங்கீதம் 45, 46. அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து, தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு, மிகுந்த கிருபையில் மனஸ்தாபப்பட்டு, அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். யார் நம்மை சிறப்படுத்தினார்களோ அவர்களே நமக்கு செய்யும். யார் உன்னை வேண்டாம் சொன்னார்களோ அவர்களே கூப்பிட வைப்பார். யார் உன்னை பார்த்தா வெறுத்தார்களோ அவர்களே இறங்கும்படி கர்த்தர் செய்வார். யார் உன்னை தூற்றினது, யார் உன்னை அழ வச்சது, யார் உன்னை ஓட வச்சது, யார் உனக்கு அலைச்சல் கொடுத்தது, அவர்களே உன்னை தேடி வருவார்கள். அதனால் ரொம்ப தூரத்தில் அல்ல, சமீபத்தில். அதை சொல்றாரு, என் நெருக்கத்தை மாற்றி எனக்காக அவர் யாவை செய்து. காரணம், அவர் இறங்குவார். அவர் எனக்கு இறங்குவார். இறங்குற கர்த்தர். ஆகையினாலே நமக்காக யாவை செய்து முடிப்பார். இறங்குறவர் அவளை நடத்துவார். நம்மை நினைத்து எப்படி நடத்துவார்? பாக்கியவனாய் மாற்றுவதற்கு அவர் இறங்குவார். இரண்டாவது, நெருக்கத்தை மாற்றி யாவை செய்து முடிக்க அவர் இறங்குவார். இறங்குறவர் அவரை நடத்துவார். அவருக்கு இறங்கவே இல்லை. மூன்றாவது பாருங்கள், எரேமியாவின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எருசலேமே, எரேமியா 15:5. எருசலேமே, யார் உன்மேல் இறங்குவார்கள்? யார் உனக்கு இறங்குவார்கள்? யார் இறங்குவார்கள்? எருசலேமே, உன் பேரை வைத்துக்கொள். உனக்கு யார் இறங்குவார்கள்? யார் உனக்கு இறங்குவார்கள்? யார் உன்மேல் பரிதவிப்பார்கள்? யார் உனக்காக பரிதாபம் கொள்வார்கள்? யார் உன்னிடத்திற்கு திரும்பி, யார் உன்னிடத்தில் திரும்பி உன் சுக செய்தியை விசாரிப்பார்கள்? யார் விசாரிப்பார்? யாரை விசாரிக்கலையே. என்னை விசாரிக்க யாரும் இல்லை. யார் விசாரிக்கிறார்? ஒருத்தர் இல்லையே. ஆசை செய்கிறது, இறங்குகிறவர் உன்னை விசாரிப்பார். உன் சுக செய்தியை யார் விசாரிப்பார்கள்? ஒருத்தர் இல்லை. நீ சுகமா இருக்கிறியா? நீ நல்லா இருக்கிறியா? எப்படி உன் வாழ்க்கை இருக்குது? எப்படி நீ போற? பாட்டுகள், ஏதோ கிருபையிலே என் வாழ்க்கை ஏதோ கிருபையில ஓடுது. என்னை யார் விசாரிக்கிறது இல்லையோ, ஏதோ ஓடிக்கொண்டுதான் இருக்கிறேன் நான். யார் எனக்கு இறங்குவார்கள்? இறங்குறவர் சொல்றாரு, அவனை நடத்து. யாருமே உனக்கு இறங்கல, உன்னை விசாரிக்கல. உன் படிப்பை விசாரிக்கல, உன் பதவி விசாரிக்கல, உன் வாழ்க்கையை விசாரிக்கல, நீ என்ன நிலைமையில இருக்குன்னு உன்னை விசாரிக்கல. நீ ஏதோ வராங்க போறாங்க பார்த்துட்டு அவங்க வாழ்க்கை அவங்க ஓடி இருக்கிறது. இதெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். என் பிள்ளைகளுக்கு பரிதாபப்பட யாருமே இல்லை, விசாரிக்க யாரும் இல்லையே, அவர்கள் பரிதாபம் கொள்ள யாருமே இல்லையே. உன்னை விசாரிப்பதற்கும் உன் மீது பரிதாபப்படுவதற்கும் உனக்கு இரக்கம் செய்வதற்கும் இறங்குற தேவன் ஒருவர் இருக்கிறார். நீ மறந்துதான். எதற்காக உன்னை விசாரிக்க அவர் துடிக்கிறார் பாருங்கள். எரேமியா 31ஆம் அதிகாரம் 19,
20. நான் திரும்பின பின்பு 31:19-20. நான் திரும்பின பின்பு மனஸ்தாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். நான் என்னை அறிந்து கொண்டதற்கு பின்பு விழாவில் அழித்துக் கொண்டிருக்கிறேன். வெட்கி நாணிக் கொண்டும் இருக்கிறேன். என் இளவயதின் நிந்தையை சுமந்து வருகிறேன் என்று இளவயதின் நிந்தையை சுமந்து கொண்டு வருகிறேன் என்று எப்ராயிம் துக்கித்து புலம்பிக் கொண்டிருக்கிறதை நிச்சயமாய் கேட்டேன். எப்படி கேட்டார் அவரு? புலம்புகிறதை நிச்சயமாய், சாதா கேட்கலையா, நிச்சயமாய் கேட்டேன். எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவா? அருமையான குமாரன், அருமையான குமாரத்தி அவர் பார்வையில் நீ அருமையான குமாரன் அல்லவா? அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ? பிரியமான பிள்ளை அல்லவோ? அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல், அவனுக்கு விரோதமாய் பேசுறாங்க அவன் கூட்டம். பேசினது முதல் அவனை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது. அவன் அவனுக்காக யாருல கொதிக்கிறது? யோசித்து பாரு. அவனுக்கு உள்ள கொதிக்கிறது. அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எது இறங்குவாரா? உருக்கமாய். உருக்கமா. அவனை விசாரிக்க யாரும் இல்ல, அவனை கேட்க யாரும் இல்ல, அவங்களுக்கு ஒண்ணு கொடுக்க யாரும் இல்ல, ஒன்றியா சுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அவனுக்காக என் தேவனுடைய உள்ள கொதிக்கிறது. அவருடைய உள்ள கொதிக்கிறது. உனக்கு அநியாயம் செய்யும் போது யார் உள்ள கொதிக்க? நம்ம உள்ளதான் கொதிக்கணும். ஆனா கத்திரி உள்ள கொதிக்கிற, ஐயோ என் பிள்ளைக்கு இப்படி அநியாயம் செய்யறாங்களே, இப்படி இவன் ஒண்ணு செய்ய இவனுக்கு அநியாயம் செய்யறாங்களே, கர்த்தருள்ள கொதிக்கு. சும்மா விடுவாரா? சும்மா விடுவாரா அவரு? அருமையான குமாரன் அல்லவா? பிரியமான பிரியன், அவன் பிள்ளை அல்லவோ? தெய்வ பிள்ளையே, உனக்கு உருக்கமா இறங்குவேன் என்று அவர் சொல்றாரு. அவன் இளவயதின் நிந்தைகள், அவன் சொல்ல ஏதோ சின்ன வயசுல தவறு நடந்துருச்சு, அதுக்கு இன்னும் நீ பாடுபட்டிருக்க வேண்டியதா? இல்ல, அந்த நிந்தையை கர்த்தர் மாற்றுகிறார். நிச்சயமாய் அவன் புலம்புகிறதை நான் கேட்டேன் சொல்றாரு. அவன் அருமையான குமாரன், பிரியமான பிள்ளை. அவனுக்கு விரோதமா சில குள்ளநரி கூட்ட சூழ்ச்சி செய்து இருக்குது, எதுவோ பேசி நடந்து கொண்டிருக்கிறது. அவனுக்காக என்னுள்ள கொதிக்குது, அவனுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொன்னார். அப்ப அவர் இறங்கும் போது அப்ப நம்மளை பார்க்கிறார் இல்லையே, நம்முடைய சிறையை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். நீ வாசித்திருப்பா 33ஆம் அதிகாரம் எரேமியா 26ஆம் வசனம். அப்பொழுது நான் யாக்கோபின் சந்ததியையும், எப்ராயிம் யாருடைய சந்ததி? யாக்கோபின் சந்ததி. யாக்கோபின் சந்ததியையும் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும் தள்ளி, நான் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் சந்ததியை ஆளத்தக்கவர்களை அதிலிருந்து எடுக்காதபடிக்கு வெறுத்து போடுவேன். அவர்களுடைய சிறையிருப்பை நான் திருப்பி, சிறையிருப்பை என்ன செய்வேன்? அவன் சிறைப்பட்டிருக்கிறாங்க. என் பிள்ளைகள் சிறைப்பட்டது நிமித்தம் ஆளக்கூடியவர்கள் ஆளக்கூடாதபடிக்கு சிறைப்பட்டிருக்க நிமித்தம் அவங்க விரோதமா பேசுறாங்க. அது தாவீதின் குடும்பமா இருக்கட்டும், ஈசாயின் குடும்பமா இருக்கட்டும், யாக்கோபின் குடும்பமா கூட இருக்கட்டும். ஆனா கர்த்தர் உன் சிறைப்பை இன்னைக்கு கர்த்தர் மாற்ற வருகிறார். நீ சிறைப்பட்டிருக்கிறாய், உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுகிறார். சிறையிருப்பை மாற்றி அவர்களுக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நிச்சயம் இறங்க போய் அவனுக்கு உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். உன்னை விசாரிக்கிறது நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை விசாரித்து உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற போகிறார். நீ சிறைப்பட்டிருக்கிற, வெளியே வர முடியல, ஒண்ணு செய்ய முடியல, இந்த பிரச்சனையை விட்டு வெளியே வர முடியல, இந்த சாபத்தை விட்டு வெளியே வர முடியல, இந்த கடன் பாரத்தை விட்டு வெளியே வர முடியல, கஷ்டம் சுத்தி சுத்தி கடன் கஷ்டம் சுத்தி வளாசுது, வெளியே வர முடியல. ஆனா கர்த்தர் உன்னை விசாரிக்கிறார். விசாரிப்பதல்ல, உன் சிறையிருப்பை மாற்று. சிறையிருப்பை எதற்கு மாற்றுறார் பாருங்கள். எரேமியா
42ஆம் அதிகாரம் 11, 12. நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு 42ஆம் அதிகாரம் எரேமியா 11, 12. நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்படுறோம். தங்கக்காரனுக்கு பயப்படுறோம், லோன்காரனுக்கு பயப்படுறோம், வட்டிக்காரர்களுக்கு பயப்படுறோம், அட்வொகேட்டுக்கு பயப்படுறோம், துஷ்ட துன்மார்களுக்கு பயப்படுகிறோம். நீங்கள் பயப்படுகிற பாபிலோன் ராஜாவுக்கு பயப்பட வேண்டாம். என்ன செய்யக்கூடாது? நீ பயப்படாதே. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீ பயப்பட வேண்டாம். அவனுக்கு பயப்படாதிருப்பீர்களாக என்று கர்த்தர் சொல்கிறார். யார் சொல்லுகிறது? கர்த்தர் சொல்றாரு. நீ பயப்படாத. அவன் கையில் 1000 பலம் இருக்கட்டும், நீ பயப்படாத. கர்த்தரோடு கூட இருக்கிறார். பயப்படாத கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை ரட்சிக்கும்படிக்கும் உங்களை அவன் கைக்கு தப்புவிக்கும்படிக்கும் அவன் கைக்கு நய வச்சுக் கொண்டிருக்கிறாங்க பெத்தியா, வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறாங்க பெத்தியா, உன் முன்னேற்றத்தை தடுக்கிறாங்க பெத்தியா, அவன் கைக்கு உன்னை தப்புவித்து நான் உங்களுடனே கூட இருந்து அவன் உங்களுக்கு இறங்குகிறதற்கும் உங்கள் சுயதேசத்திற்கு உங்களை திரும்ப வர பண்ணுகிறதற்கும் உங்களுக்கு இரக்கம் செய்வேன். என்ன செய்வார் அவரு? அவர் இரக்கம். சிறையிருப்பெல்லாம் கர்த்தர். நமக்கு வேதனை கொடுத்தவர்கள், நம்மை அழவிச்சவர்கள், நம்மை பாடாப்படுத்தினவர்கள், நமக்கு துக்கம் கொடுத்தவர்கள், நமக்கு காலமெல்லாம் உள்ளாம இருந்தவர்களுக்கு மத்தியிலே நம் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றம். நீங்க பாருங்க, வரப்போகிற 4ஆம் மாதத்திலே நம் சிறையிருப்பெல்லாம் கர்த்தர் மாற்ற வைக்கிறார். ஏன் தெரியுமா? அவனை விசாரிக்க அவர் இறங்குவார். அவர் இறங்குறதினாலே அவர் சிறையிருப்பு மாறும். 4வது மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். மல்கியா 1:9. இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம். அவர் உங்களை அங்கீகரிப்பாரோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். உங்களை அங்கீகரிக்க அவர் இறங்குவார். என் அங்கீகரிப்பாரோ? என் உபவாசத்தை அங்கீகரிப்பாரா? என் ஜெபத்தை அங்கீகரிப்பாரா? என் ஆராதனை அங்கீகரிப்பாரா? என் பிரசவத்தை அங்கீகரிப்பாரா? நான் செய்யும் காணிக்கை அங்கீகரிப்பாரா? நீ கேட்கிற, நான் இருக்கிறேனே, இது வேஸ்ட் ஆயிடுமா? நான் பிரயாசம் எடுக்கிறேனே, இது அங்கீகரிப்பார் ஆண்டவர்? நிச்சயம் கர்த்தர் அங்கீகரிக்கப்படுகிறார். யார் அங்கீகரிக்கிறார் இல்லையோ, உன்னுடைய வேலையின் காரியத்தை கூட கர்த்தரே அங்கீகரிக்கப்படுகிறார். உன்னை அங்கீகரித்து அங்க உன்னை உட்கார வைப்பார். உன்னை ஓட விட மாட்டார் அவர். நினைச்சிருக்கிற இதுலயே நமக்கு ஒரு கதை தள்ளியே அறை விட்டுடுவாரோ? விடவே மாட்டார். இன்னைக்கு கர்த்தர் உன்னை நிலையான உட்கார வைக்க வைக்கிறார். உன் வருமானத்தை கொடுத்து அவர் அங்கீகரிப்பதற்காகத்தான் கர்த்தர் இறங்குவார். அங்கீகரிக்க அவர் இறங்குகிறார். ஏன் தெரியுமா? மீகாவின் புஸ்தகம், நீ சொல்ற அங்கீகரிப்பார் அங்கீகரிக்க மாட்டார் என்று 7ஆம் அதிகாரம் 19, 20. அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். திரும்ப ஒரு நமக்கு சான்ஸ், திரும்ப உனக்கு ஒரு தருணம் உன் கையில கர்த்தர் கொடுக்க போகிறார். பல ஆசிரியர் கையில கொடுக்க போகிறார். இதெல்லாம் நீ நிறைவாக்கிட்ட அழைப்பு சொல்றாரு. திரும்பவும் கர்த்தர் நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி என்ன செய்வாரா? அக்கிரம தலை தூக்குது, அடக்குவார். அக்கிரமத்தை என்ன செய்வாரா? அக்கிரமம் பெருது, அடக்குவார். அக்கிரமத்தை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். பாவத்தை அல்ல, பாவங்களை எல்லாம், என்னென்ன பாவங்களோ. பிசாசு, நீயா யார் தெரியுமா? ஆண்டவர் சமுத்திரத்தின் ஆழத்தில் பிசாசு நம்ம தளத்துக்கும் போது நீ யார் தெரியுமா? நல்லா தெரியும். என் பாவத்தில் என்ன செலுத்தாரு? சமுத்திரத்தில்
ஆழத்திலே போட்டு விடுவார். போட்டு விடுவார். தேவரீர் பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கும் கட்டளையிடுவீராக. எதை கட்டளையிடுவாராக? சத்தியத்தையோ கிருபைதான். ஏராளமான கிருபையை நீங்க கர்த்தருக்கு கொடுக்க போகிறார். இறங்குற கர்த்தர் எல்லாத்தையும் சகிக்க கிருபை, தாங்குவதற்கு கிருபை, மேற்கொள்வதற்கு கிருபை, பொறுத்துக் கொள்வதற்கு கிருபை. நீ பாவின்னு சொல்றாங்க, கிருபை தரா. உன்னை மோசக்காரின்றாங்க, கிருபை தரா. அனுசரிச்சு பகுதி கிருபை தருகிறார். சமூகத்தின் ஆயுள் பாவத்திலாம் போட்டு விடுவார். இதுவரைக்கும் போட்டால் இன்னும் போட்டு கொண்டே இருப்பார்கள். இன்னொரு வசனத்தில் பாருங்கள். ஓசியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம். நான் அவளை எனக்கென்று. ஓசியா 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதைத்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனமல்லாதிருந்தவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என்னை என் தேவனே என்பார்கள். இரக்கம் செய்வேன், அவளுக்கு நான் இரக்கம் செய்வேன். ஏராளமான கிருபை கொடுத்து அவளுக்கு நான் இறங்குவேன், அவளுக்கு இறங்குவேன். ஏன் தெரியுமா? அவன் வாழ்க்கையில ஏராளமான கிருபை. இன்னைக்கு கர்த்தர் இறங்குவா, அங்கீகரிக்க இறங்குவா, அங்கீகரிக்க இறங்கி உனக்கு கிருபை. கடைசியா வந்து சொல்லுங்க, மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இறங்குகிறவர் அவர், எனக்கு இறங்கு. என் மகள் பிசாசினால் கொடிய வேதனை படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். என் மகள் கொடிய வேதனை, என் மகள் கொடிய வேதனை படுகிறார். பிசாசினாலே, மாய மந்திரத்தினாலே, சில மனுஷனாலே, சில நேசித்தவனாலே, நேசிக்கிற ஜாதிகளாலே கொடிய வேதனை படுகிறாள் என் மகள். ஆனா மகனும் கொடிய வேதனை படுகிறான் என்று ஒரு வசனம். இதே வார்த்தை, இங்க மகள் கொடிய வேதனை படுகிறார். இன்னொரு வசனம் பாருங்கள், என் மகன் கொடிய வேதனை படுகிறான். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆண்டவரே, திரும்ப ஆண்டவரே, மத்தேயு 17:15 பாருங்கள். ஆண்டவரே, என் மகனுக்கு இறங்கும். என் மகனுக்கு, நீ மகனுக்கு இறங்கினே, என் மகனுக்கு இறங்கும். அவன் சந்தரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். கொடிய வேதனை, கொடிய சந்திரயோகி. பாதம் கை கால் விழுந்து போயிட்டு, அடிக்கடி பிக்ஸ் போல வருட்டு, அடிக்கடி பிரச்சனை. என் மகளும் கொடிய வேதனைப்படுகிறார்கள். இறங்கும் ஐயா. இன்னைக்கு கர்த்தர் கொடிய வேதனைப்படுகிற உனக்கு இறங்குவார். சாதாரண வேதனை அல்ல. என்ன வேதனையா? கொடிய வேதனை. இந்த கொடிய வேதனையை கர்த்தர் மாற்றுவதற்கு அவர் தான் பிசாசினால போராட்டம், மனுஷனால போராட்டம், சில பிரச்சனையினால போராட்டம், எதுவோ நமக்கு. அது என்ன வேதனை? சாதாரண வேதனை அல்ல, கொடிய வேதனை. கர்த்தர் பார்க்கிறான், என் மகனுக்கு கொடிய வேதனை மாற்ற நான் இறங்குவேன். இறங்குறதுனால பாருங்கள் ஒரு நன்மையை. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 13-14. இயேசு ஐயரே, கவனியுங்கள். லூக்கா 17ஆம் அதிகாரம் 13-14. இயேசு ஐயரே, ஐயரே, எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள்.
சத்தமிட்டார்கள். பல கூட்டம் சேர்ந்து இப்போ அங்க ஒருத்தி எல்லாரும் சேர்ந்து ஏசையரே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்களை பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்கள் போகையிலே சுத்தமானார்கள். இயேசு கிட்ட குஷ்டரோகிகள் 10 பேர் வராங்க. அவங்க கிட்ட ஐயா ஏசையரே எங்களை சுத்தமாக்கு சொல்றாங்க. இப்ப அவர் என்ன சொல்றாரு? கிருஷ்ணன் நீங்க போய் ஆசாரியருக்கு காட்டுங்க. அவரு எனக்கு தொடவும் இல்லை, ஜெபிக்கவும் இல்லை. அங்க போய் காட்ட சொல்றாரு. அவங்க நம்பி போறாங்க. பாரு, போகிற வழியிலே எப்படி ஆனார்கள்? அப்போ அவர் அதை வேதத்தை இயேசை நம்பினவர்கள் எல்லாம் குருட்டாட்டமா நம்பினார்கள். ஆச்சரியமா இருக்குதுமா. வெறும் தண்ணீரை சீசர் நிரப்ப சொல்றாங்க. நிரப்புனா உடனே மொண்டு போய் கொடு. அவர் ஜெபம் பண்ணினார். அப்பத்தை எடுத்து அந்த 2 அப்பத்தை வாங்கி எடுத்து ஜெபம் பண்ணி கொடுத்தாலும் பரவாயில்ல. ஒண்ணுமே இல்லை. தண்ணி ரொம்ப பாருப்பினா இந்த பைத்தியக்கு இந்த ஆளை நம்பி வந்தேனே, இவர் தண்ணி எடுத்து கொடுக்க சொல்றாரு. ராட்சரசம் மறுபடியும் அந்த அம்மா வந்து சொல்லிச்சு. இவர் தண்ணியை ரொம்ப சொன்னாரு. ஏதோ ஜெபம் பண்ணுவாரு, ஏதோ தண்ணியை ஊற்றி கலப்பாங்க நினைச்சேன். ஜால் போச்சு ஏதோ பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணல. நீ தண்ணி ரொம்ப போய் கொடுப்போம். விசுவாச தண்ணி இருக்கிறார். உன்னால முடியும். அவர் செலுக்கின்ற அவசியம் அல்ல. அவர் சோதிக்கிறார். நீ போய் காட்டினா நீ போ. போகிற வழியிலேயே சுத்தமானார்கள். நீ போக மாட்டேன். என்ன பாஸ்டர் போ, என்ன ஜெபம் பண்ணவே போற. ஜெபம் பண்ண நீ போப்பா, நடக்கும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, அப்பதான் போல ஒண்ணுமே நடக்கும். நீ போ. அனுப்புறது யாரு? இறங்குறவன். அவர் போகிற வழியிலேயே சுத்தம். உன் வாழ்க்கையிலே ஆட்டி படைக்கிற எல்லா அசுத்தத்தையும் இன்னைக்கு கர்த்தர் சுத்தமாக்க வருகிறார். இறங்குற கர்த்தர் கொடிய வேதனையை மாற்றி உன்னை சுத்தமாக்க. ஒரே வசனத்தை சொல்லி முடித்து ரோமரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 15-16. அவர் மோசேயை நோக்கி எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்றார். உருக்கமாயிருப்பேன், இரக்கமாயிருப்பேன். இரக்கத்தை பார்க்கிலும் ரொம்ப உருக்கமாக இருப்பேன். எவன் மேல் சித்தமாயிருக்க. அப்போ அடுத்த வசனம் சொல்கிறது, ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல ஓடுகிறவனாலும் அல்ல இறங்குகிற தேவனாலேயாம். இறங்குகிற தேவனாலே எல்லாம் ஆகும். அதனாலே இன்னைக்கு குருட்டாட்டமா அவரை நம்புங்க. அவர் என்ன சொல்றாரோ நீ செய்து பாரு, பண்ணி பாரு, எல்லாமே உனக்கு ஜெயமாய் மாறும். முழுவதுமாய் சித்தம். அவர்களுக்கு இறங்குறவர் அவனை நடத்துவார். எப்படி நடத்துவார்? நினைத்து வாற்றவனை மாற்ற அவர் இறங்குவார். நெருக்கத்தை மாற்றி யாவை செய்ய இறங்குவார். உன்னை விசாரித்து சிறைக்கு மாற்ற இறங்குவார். உன்னை அங்கீகரித்து ஏராளமான கிருபை கொடுக்க இறங்குவார். கொடிய வேதனையை மாற்றி உன்னை சுத்தமாக்க அவர் இறங்குவார். ஆனால் நீ அற்புதம் நடக்க, அதிசயம் நடக்க அவர் என்ன சொல்றாரோ பொருட்டாட்டமா கேள்வி கேட்கவே கேட்காத. அவர் சொன்ன ஓடி, உட்கார்னா உட்காரு, செய்ய செய், போவாத. அப்படி இருந்து பாரு, உன் காரியம் எல்லாம் கத்தை ஜெயமாய் மாற்றி. அன்பின் தெய்வமே, மனன்றியோடு சோதரிக்கிறோம்.
யூடியூப் மூலமாய் பார்க்கிற பிள்ளைகளுக்காக, ஆன்லைன் மூலமாய் பார்க்கிற பிள்ளைகளுக்காக, டிவியிலே பார்க்கிறவர்களுக்காக, மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, கீழே அமர்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காக, வெயிலிருந்து பாராமல் படிக்கட்டிலேயும் வெளியே நின்று கொடுக்கிறவர்களுக்காக திருக்கரத்தை வருகிறோம். இறங்குற தேவன் எங்களுக்கு இறக்கம் செய்கிறார். வந்திருக்கிற ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதி. அவர் அவர்கள் மேல் இந்த கரத்தை வைப்பீரார். நாமத்திலே நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில்